8ஆம் அத்தியாயம் 12வது பதம். பகவத்கீதை. ஸ்ரேயகி ஸ்ரேயः கி ஞானம் அபியாசாத் ஞானாத் ஞானம் விசிஷ்யதே ஞானாத் கர்மபல தியாகாத் சாந்திஹி அனந்தரம். பயிற்சிகளை விட ஞானம் உயர்ந்தது, ஞானத்தை விட தியானம் உயர்ந்தது, தியானத்தை விட கர்மபல தியாகம் உயர்ந்தது. ஏனென்றால் இது விரைவிலேயே மனதில் அமைதியை உண்டாக்கும். விளக்கம். பயிற்சிகள், நாம ஜபம் போன்ற சாதனைகள் பகவான் தான் சர்வமும் வாசுதேவ சர்வமிதி எனும் ஞானத்தை முதலில் தந்து விடுவதால் பயிற்சியை விட ஞானம் உயர்ந்ததாக இருக்கிறது. ஞானத்தை விட ஞானம் சிறந்ததாக என்கிறார். வாசுதேவனே சர்வம் எனும் அறிவு வந்த பின்னர் இனி பகவானை தியானிப்பது சுலபமாகிறது. அதாவது நம்பிக்கை, பலனில் பற்றின்மை, பக்தியுடன் செயல்படும் பொழுது இவை எளிதாக சித்தித்து பகவானிடம் கொண்டு சேர்க்கும். போகப்பற்றுதான் இறைவனை மறைக்கும், மனிதனை பந்தப்படுத்தும். எனவே சர்வ கர்ம பல தியாகம், பலன்கள் மீதான ஆசையை விடு என்கிறார். சூரியனுக்கு எதிரானது குளிர்ச்சி, அதாவது உஷ்ணமும் குளிர்ச்சியும் ஒன்றாயிராது, ஒளியும் இருளும் ஒன்றாய் இருக்க முடியாது. அதே போல ஆத்மா பரமாத்மாவுடன் தான் இருக்க முடியும். உலகுடன் அது இருப்பது முரண்பட்டதாகும். சர்வ கர்ம பல தியாகத்தால் இந்த முரண்பாடு சரியாகும். இதனால் பரம அமைதி உண்டாகும் என்கிறார் கிருஷ்ணர். கர்மயோகத்தின் மறுபெயர் தான் கர்மபல தியாகம். நமக்கு அனுகூலம் அல்லது அனுகூலம் இல்லாத சூழல்கள் அனைத்தும் கர்மத்தின் பயனாகத்தான் வருகிறது. அவற்றில் விருப்பு வெறுப்பு வைக்கக்கூடாது. தோன்றியுள்ள யாவும், நாம் சந்திக்கும் யாவும் நமது கர்மத்தின் பலன்களே. விருப்பு வெறுப்புடன் முன்பு வினையாற்றி பயனுக்கு பந்தப்பட்டு இருக்கிறோம். இனி செய்வதையாவது பலன் இச்சை இல்லாமல் செய்து பந்தம் இல்லாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். கர்மங்கள் தற்காலிகமானது, நிலையற்றது. எனவே கர்ம பலன் நிலையற்றது. நிலையற்றதில் ஏன் விருப்பும் வெறுப்பும் வைத்து தொடர வேண்டும்? கீதையின்படி செயலை விட்டவன் சந்நியாசி அல்ல, செயல்பட வேண்டும், அதன் பலனை சாராமல் செயல்பட வேண்டும். அப்போது கர்ம சந்நியாசி. எல்லா சாதனைகளையும் விட கர்ம பலன் இச்சையை விடுவது மிக மிக மேல் என்கிறார். இருக்கும் இடத்தில் இருந்தபடி பலன் இச்சை இல்லாமல் செயல்பட்டு வெகு எளிதில் உயர்வை பெறலாம். ஏற்கனவே நம்முள் பரமாத்மா இருக்கிறார், அவரை அனுபவத்தில் உணர முடிகிறது. எந்த சாதனையும் தாழ்ந்ததல்ல, எதுவுமே நிறைவு பெறும் விஷயத்தில் ஒரே பயனைத்தான் தருகிறது. பரம அமைதி என்பது மேலான அமைதி, முக்த நிலையை குறிக்கும். பொருளை துறப்பதால் முக்தி கிடையாது, ஆசையை துறப்பதால் தான் முக்தி என்கிறார். பதம் 13, 14. எல்லா பிராணிகளிடமும் பகைமையற்றும் நட்புடனும் கருணையுடனும் மமதையின்றி அகங்காரம் இன்றி இருப்பவன், சுகதுக்கங்களில் சமமாய் இருப்பவன், பொறுமை உள்ளவன், சதா மகிழ்வாய் இருப்பவன், தன்னடக்கத்துடன் திட நிச்சயமுள்ளவனாய் மனமுத்தியை என்னிடம் அர்ப்பணித்தவனாய் இருக்கும் அத்தகு நபர், அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன். எல்லா பிராணிகள் படைக்கப்பட்டுள்ள இயற்கை அனைத்தும் பகவானுடைய அம்சம். அவரை அடைவதற்காகவே தரப்பட்டன. பகவானுக்கு உடையதுகளை பகைக்காமல் பகவானையே சார்ந்து அவைகளை கொண்டு செல்ல வேண்டும். படைப்புகளை பகைப்பது பகவானை பகைப்பது ஆகும். இதயத்திற்குள் வெறுப்பு என்பது வேற்றுமையை நமக்குள் வளர்க்கிறது. யாரிடமாவது சண்டை போட ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. அதற்கு எதையும் காரணமாக்கி விடுவார்கள். வெறுப்பை விட வேண்டும், அப்போதுதான் நட்பு வரும். கிருஷ்ணர் தன்னை எல்லா உயிருக்கும் நண்பன், நலம் விரும்பி என்கிறார். ராமாயணத்தில் கூட பக்தனும் பகவானும் காரணமின்றி அன்பு காட்டுபவர்கள் என சொல்லப்பட்டுள்ளது. பக்தன் தனக்கு தீங்கு செய்யும் எவரையும் பகைக்க மாட்டான். நடப்பது நன்மைக்கென இருப்பான். சுயநலமாக வாழ்வது திருட்டுத்தனம். வாழ்க்கை தவமாக, பரோபகாரமாக, யாருக்காகவாவது நன்மை தரும்படி வாழ வேண்டும். அதுதான் கருணை. புதிதாக பாவம் செய்பவரிடம் இரக்கம் காட்ட வேண்டும். அதாவது துயர் உற்றவர்களிடம் இரக்கப்படுவதை விட தனக்கு துன்பம் தருபவர்களிடம் இரக்கம் காட்டுவது மேலானது. ஏனென்றால் துயர் அடைவது அவரவர் கர்மா. அனுபவித்துத்தான் அதை காலி பண்ண வேண்டும். அனுபவிப்பதால் விடுபடலாம். காரணமின்றி நமக்கு துயர் தந்து புதிய பாவத்தை ஒருவன் செய்யலாம். எனவே
அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இது கொஞ்சம் சிரமம்தான். நம் கர்மா கூட காரணமாய் இருக்கலாம். நாம் இரக்கம் காட்டும்போது அல்லது பதிலுக்கு எதுவும் செய்யாத போது நமது கர்மா குறையும், தீரும். எதை செய்தாலும் எனது என்ற மமதை வரக்கூடாது. நிர்மம என்பது சுய மமதை கூடாது என அர்த்தம். பலர் பிறருடைய உடைமைகளில், உறவுகளில் எனதை போக்கி விடுவார்கள். ஆனால் தனது உடல், மனம், புத்தி இவைகளில் எனது எனும் எண்ணத்தை பத்திரமாக வைத்திருப்பார்கள். அது சம்சாரத்தில் சிக்க வைக்கும். சுயமான அந்த எனதை விட்டிருந்தால் அதற்கு நிர்மம என்ற வார்த்தை பொருந்தும். நிர் அகங்கார என்பது உலக சம்பந்தமின்றி உள்ளத்தில் கொண்டிருக்கும் பொய்யான உறவுகளை விலக்கி வைத்திருத்தல். அனைத்தையும் தெய்வ சம்பந்தாக கருதினால் பொய் அகங்காரம் போய்விடும். எல்லாம் இறைவனுடையது என கருதி நடக்க வேண்டும். சம துக்கக சுக. மனதுக்கு சாதகமாக இருந்தால் அதை இன்பம் என்கிறோம், பாதகமாக இருந்தால் துன்பம் என்கிறோம். இன்பம் விரும்புவோர் துன்பத்தை வெறுப்பார்கள். ஆனால் இரண்டிலும் சம பாவனை வேண்டும் என்கிறார் கிருஷ்ணர். சூழ்நிலை நல்லதா கெட்டதா என அறிவதில் தவறில்லை. ஆனால் அதற்கேற்ப உள்மனதில் விருப்பு வெறுப்பு முதலான விகாரங்கள் வருவது குற்றம். தனது சுகத்துக்காகவோ துக்கத்துக்காகவோ தான் காரணம், இதற்காக யாரையும் கொண்டாடவும் கூடாது, திட்டவும் கூடாது. ஷமி எனும் சொல் பொறுமையை குறிக்கும். தனக்கு தீங்கு தருபவர்களை தண்டிக்க தகுதி இருந்தால் கூட தண்டிக்க நினைக்காமல் மன்னிப்பது உயர்ந்த குணம். பக்த லட்சணங்களில் முதலில் எவரிடம் வெறுப்பற்று இருக்க வேண்டும் என்றும் இப்போது மன்னிக்கும் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். சந்துஷ்டக சததம், எப்போதும் மன நிறைவுடன் என்கிறார். காலில் செருப்பு அணிந்திருப்பவன் நடக்கும் பொழுது கல்லோ முள்ளோ குத்துவது தெரியாது. அதே போல சதா மனதில் திருப்தனாக இருப்பவனை துக்கங்களோ சுகங்களோ பாதிக்க முடியாது. போதும் எனும் எண்ணம் உள்ளவர்கள் தங்களது வருவாய்க்குள் சிக்கனமாக வாழ்வார்கள். மன நிறைவு அடையாதவர்களோ மேலும் மேலும் சிக்கலை வளர்ப்பார்கள். பரமாத்மாவுடன் இணைந்த மனநிலை கொண்டவன் பரமாத்மாவுக்கும் தனக்கும் ஒருபோதும் பிரிவில்லை, பிரியும் வாய்ப்பும் இல்லை. இந்த உண்மையை உணர்ந்து நடப்பவனே யோகி. இங்கு இந்த யோக நிலை பக்தனை குறிக்கிறது. ஏனென்றால் ஸ்லோக இறுதியில் அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன் என சொல்கிறார். மனம், புத்தி, புலன்களை தன் வசத்தில் வைத்திருப்பவனை யதாத்மா என பகவான் சொன்னார். பக்தி இல்லாத போது இவைகள் வழிதவறி போகும். மனதோ புலன்களோ நம்மை வழி நடத்தும்படி வைத்துக் கொள்ளக்கூடாது. தன் வயத்தில் அவைகள் இருக்க வேண்டும். அவன்தான் யதாத்மா. திருட நிச்சயம் என்ற சொல் உறுதியாக தீர்மானமாக இருப்பவனை குறிக்கும். அஞ்ஞானிகளின் புத்தியில் உலகின் மீது மதிப்பு பெருமை இருக்கும். பக்தனிடமோ பகவான் மற்றும் அவரை சார்ந்தவை என்ற அர்த்தத்தில் மதிப்பு தருவார்கள். இது நிலையானது, விபரீதமற்றது. இத்தகைய நிச்சயத்தை திருட நிச்சய என்கிறார். பகவானை அடைதல் மட்டுமே நோக்கமாய் இருப்பது மயி அற்பித மனோபுத்தி எனப்படும். அன்புள்ள இடத்தில் மனம் லயிக்கிறது. பகவான் அன்பானவர், இதை உணர்ந்து கொள்ளுங்கள். உயர்ந்த கோட்பாடுகளை புத்தி ஏற்கும். பகவானை விட இனிமையான உயர்ந்த எவரும் இல்லை. பகவானுக்கு எல்லோரிடத்திலும் அன்பு உண்டு. பக்தனுக்கும் அதே குணம் இதனால் இருக்கிறது. பக்த லட்சணங்களாக இங்கு பல நற்குணங்களை பகவான் சொன்னார். ஆனால் கர்ம ஞான பாதைகளில் நற்குணங்கள் சொல்லப்படவில்லை என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே பக்தன் பகவானை வெளிப்படுத்துபவனாக இருக்கிறார். கிரந்தராஜ் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா ஜெய்.